இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஏசாயா 49:16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். இந்த பதிலை ஆண்டவர் அவருடைய ஜனங்கள் கர்த்தரனை கைவிட்டார், கர்த்தரனை மறந்தார் என்று சொல்லும் போது கூறின பதிலாகும். ஏசாயா 49:14 முதல் நாம் வாசிக்கும் போது, சீயோனோ கர்த்தரனை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். கர்த்தரோ என்மேல் நினைவாக இருக்கிறார் என்று தாவீது கூறுகிறார். நம்மையோ நாம் ஆண்டவருக்காக செய்கிற கிரியைகளையோ மறக்கிறதற்கு ஆண்டவர் அநீதியுள்ளவர் அல்ல. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்மையும் நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்கள் உள்ளங்கைகளிலே எங்களை நீங்கள் வரைந்து வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அடிக்கடி நாங்கள் ஆண்டவர் எங்களை கைவிட்டார், எங்களை மறந்தார் என்று நாங்கள் அவிசுவாசப்பட்டு கூறின வார்த்தைகளை எங்களுக்கு மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய விசுவாசம் அசையாமல் நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. கர்த்தரோ எங்கள் மேல் நினைவாயிருக்கிறார் என்ற விசுவாசத்தை எங்களுக்குள் நீங்க தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் எங்களை உள்ளங்கைகளிலே வரைந்த தேவன், எங்கள் மேல் வைத்த அன்பினால் உம்முடைய கைகளை ஆணிகள் அடிக்க ஒப்பு கொடுத்தீங்களேப்பா. அந்த காயத்தின் தழும்புகளால் எங்களை குணமாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருக்க எங்களை நினைத்திருக்கிற தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையை எங்களுக்குள் தர ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. Have a blessed day.